Good morning, children. Welcome to our new session. In this session, we are going to discuss new concept and last unit of social science. So, in the last session, we ended with the historical development of industrialization in Tamil Nadu and previous concepts. This and all we discussed in the last session: introduction of industrialization, importance of industrialization, types of industries. This and all we discussed in the last session. So, in this session, we are going to discuss about the major industrial clusters and their specialization in Tamil Nadu. So major industrial clusters and their specialization in Tamil Nadu. So in Tamil Nadu, how different industrial clusters or major industrial clusters, they are specialized in Tamil Nadu particularly. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸு மேஜர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸு அதோடைய ஸ்பெஷலைசேஷன் எப்படி இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செஷன் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக என்னென்ன இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸு என்னென்ன சேம் ஃபீல்டு சேம் செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸு எப்படி அவங்க குரூப்பாக கிளஸ்டராக ஃபார்ம் ஆகியிருக்காங்க, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே பர்டிகுலராக எதில் ஸ்பெஷலைசேஷனாக இருக்கான்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் கிளஸ்டர்ஸ். ஸோ ஆட்டோமோட்டிவ் கிளஸ்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆட்டோமொபைல்ஸ், ஃபோர் வீலர்ஸ் எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயந்தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த இண்டஸ்ட்ரி வந்து கிளஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னையை பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ டெட்ராய்ட்னா அப்படி என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல சென்னைன்ற இடத்துல முக்கியமான சில ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியல்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர் வந்து அது வந்து இம்பார்ட்டன்ட் ஹாட்ஸ்பாட் அது. ஸோ சென்னை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஹாட்ஸ்பாட்டு தமிழ்நாடு ரீஜனுக்கு. ஸோ அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டான டொமஸ்டிக் வெஹிக்கிள்ஸ், ஃபோர் வீலர் வெஹிக்கிள்ஸு, காரு எல்லாமே. ஸோ அதில் மெயினாக எது இந்த கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அந்த மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட், டிஐ சைக்கிள்ஸ், டிவிஎஸ், ஹைண்டாய், ஃபோர்ட், டைல்மர் பென்ஸ், ரெனால்ட், ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்தியன் கம்பெனிஸ் ப்ளஸ் வந்து MNCs also they are involved in manufacturing of automobile industries, automobiles for the country and Tamil Nadu. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ். ஸோ இப்போ அது வந்து வெறும் ஃபோர் வீலர்ஸ் மேனுஃபேக்சரிங், அது ஒரு கிளஸ்டரு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபோர் வீலர்ஸ்க்கான அதோட என்டையர் ஷேப், அவுட்டர் ஷேப்பு, அதை டிசைன் பண்ணுறது, அதோட பாடிஸ் பில்டிங் பண்ணுறது தான். ஸோ ஸ்பெஷலாக எந்த இடத்துல இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல், திருச்செங்கோடு, வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பஸ் பாடி பில்டிங், ஃபோர் வீலர்ஸோடைய ஒட்டுமொத்த பாடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷேப்ஸை டிசைன் பண்ணுறது எல்லாமே, இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணுற இடம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நாமக்கல், திருச்செங்கோடு டிஸ்ட்ரிக்ஸு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் நோன் ஃபார் இட்ஸ் அ ட்ரக் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ ட்ரக்குங்களுடைய பாடி பில்டிங் டெவலப் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ரீஜனில் நாமக்கல், திருச்செங்கோடில் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கரூர் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாட் ஸ்பாட், இது ஒரு மேஜர் ஹப். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 50 யூனிட்ஸ்லுமே ஸோ ஃபோர் வீலர்ஸோடைய பஸ் பாடி பில்டிங்கு, ட்ரக் பாடி பில்டிங்கு, டிராக்டர்ஸோடைய பாடி பில்டிங் ஒர்க்ஸ் இது ஃபுல்லாகவே நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடங்களில் நிறைய என்டர்பிரினர்ஸு ப்ரீவியஸாக எம்ப்ளாயீஸாக இருந்தவங்க ஸோ காலப்போக்கில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓன் என்டர்பிரினர்ஸாக, ஓன் பிஸ்னஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே, அதுவும் சவுத் இந்தியாவுக்குள்ளே, தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் கோயம்புத்தூரில்
நிறைய லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி அங்கே அதிகமாக நடக்குது. ஸோ அதனால் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரை. ஸோ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் யான். ஸோ காட்டன் யான்னா பருத்தி பஞ்சு இழைகள், அதுதான் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே, ட்ரெஸ்ஸு மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அங்கே குரூப்பாக நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில். ஸோ டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ்னு இந்த கோயம்புத்தூர் மற்றும் சுற்றி இருக்க இடங்களில் அழைக்கப்படுகிறது. ஸோ அடுத்து என்ன பார்த்தா லெதர் அண்ட் லெதர் குட்ஸ். ஸோ லெதர் குட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்ம போட்டுருக்க பெல்ட்டு, ஃபுட்வேர்ஸு, லெதர் பெல்ட்டு, வேறு என்னென்ன ஐட்டம்ஸ், பர்சஸ்ஸு எல்லாமே இருக்கோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா மெயினாக இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ராணிப்பேட், ஆம்பூர், வாணியம்பாடி இந்த இடங்களில் ஸோ இந்த கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா சுச்சுவேட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய லெவலில் இந்த லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் உற்பத்தி பண்ணி கொடுக்குது நிறைய பேருக்கு, மக்களுக்கு அந்த சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் ரீஜன்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபயர்ஒர்க்ஸ். ஸோ ஃபயர்ஒர்க்ஸ், மேட்சஸ் அண்ட் பிரிண்டிங் கிளஸ்டர்ஸ். ஸோ இந்த பிரிண்டிங்கு, மேட்ச் ஸ்டிக்ஸு, ஃபயர்ஒர்க்ஸ் இது எல்லாமே சம்மந்தப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா சிவகாசியில் தான் ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ அது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா நிறையா பிரிண்டிங் ஒர்க்ஸ் நிறையா நடக்க ஆரம்பிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 90% ஆஃப் ஃபயர் ஒர்க்ஸ் எங்கே ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து 80% வந்து இங்கே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி ஆஃப் செட் பிரிண்டிங்னா அந்த பிரிண்டிங் ஒர்க்ஸ் நடக்குது, அதுவும் இங்கே தான் நடந்துருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கிளஸ்டர் ஃபயர் ஒர்க், மேட்சஸ், பிரிண்டிங் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா சிவகாசி இடங்களில் மெயினான ஒரு ஹாட்ஸ்பாட். இது ஒரு ஹப் இது. ஸோ அடுத்து என்ன பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிளஸ்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு என்னென்ன கம்பெனிஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நோக்கியா, சோனி எரிக்சன், சாம்சங், டெல், மோட்ரோலா, ஃபாக்ஸ்கான், செல்லுலார். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஐடி சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சென்னை மற்றும் இந்த சென்னையில் நிறைய இந்த ஐடி எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே மேனுஃபேக்சர் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஃபேக்டர்ஸ் தட் ஹெல்ப் த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் இன் தமிழ்நாடு. ஸோ என்னென்ன பாலிசிஸ் வந்து தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்பீடாகவும் நல்ல டெவலப்மெண்ட் ப்ரோக்ரஸ் இருக்குது ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு நிறைய பிரைமரி எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நிறைய பாலிடெக்னிக்ஸ், டெக்னிக்கல் காலேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர்ஸு எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ஸ்கில்டு லேப்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் முக்கியமான ஒரு பாலிசி ஃபேக்டர். ஸோ இதனால் ஈஸியாக வந்து தமிழ்நாட்டில் நிறைய இண்டஸ்ட்ரியேஷன் ப்ராசஸ் குயிக்காகுது. ஸோ செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு மெயினாக கன்சிடர் பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டில் முழுக்க இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ஸு, எல்லா ரீஜன்ஸு, ஏர்போர்ட்டு, ரயில்வேஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ரோட்வேஸு, வாட்டர்வேஸ் எல்லா இடத்துக்கும் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப பக்காவாக, நீட்டாகவும், சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, எம்என்சிஸ் வந்து ஈஸியாக அந்த ஸ்டேட்டை அட்ராக்ட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டு, ஐட்டம்ஸு, கமாடிட்டிஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக மார்க்கெட் பண்ணுறதுக்கோ இல்லை நெக்ஸ்ட் லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ, இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸு, நிறைய பாலிசிஸு, ரிஃபார்ம்ஸ்லாம் நிறையா நடந்ததுனால ஸோ அந்த இடத்துல ஈஸியாக வந்து அவங்க தேவையான பொருட்களை ஈஸியாக வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மார்க்கெட் பண்ணுறதுக்கோ, ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 பாலிசிஸ் தான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் வந்து தமிழ்நாட்டில் ஈஸியாக நடக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ். ஸோ என்டர்பிரினர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நியூ ஐடியாஸ் அபவுட் பிஸ்னஸ் ப்ராசஸை இன்னோவேட்டர். ஸோ என்டர்பிரினர் என்றவர் ஒரு புது விஷயங்களை, புது ஐடியாஸை ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றவர் தான் என்டர்பிரினர். ஸோ என்டர்பிரினர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு தனிநபர் அவருடைய சுய திறமைகளை, சுய ஐடியாக்களை வச்சு அவர் புதுசாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் தான் என்டர்பிரினர்ஷிப். அது ஓனராக வரவர் தான் என்டர்பிரினர்ஷிப். ஸோ என்டர்பிரினர் முக்கியமான ரோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க அந்த என்டர்பிரினர்ஸு, ஓனர்ஸு, சிஓஸு, எம்டிஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ரீஜனல் டிஸ்பேரிட்டிஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ஸோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கும், இன்னொரு ஸ்டேட்டில் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை இவங்க அந்த கேப்பை இவங்க ஃபில்அப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய தனிநபர் வருமானம், நாட்டுடைய உள்நாட்டு ப்ரொடக்ஷனு, வருமானம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க.
ஸோ அடுத்து இவங்க ஒரு ரீஜனில் இருக்க இன்னொரு ரீஜனில் இருக்க கேபிட்டலை ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை மொபிலைஸ் பண்ணுறதுக்கோ இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரேடில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு they play key role in export and import of a particular state and particular country. Entrepreneurs, they act as a important mediators. ஸோ அடுத்து என்ன பண்ணால் என்டர்பிரினர்ஸ் வந்து பெரிய லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டெக்னிக்கலாக குவாலிஃபைடு பர்சன் தான் சரி தான், இல்லை நார்மலாக ஏதோ ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ, ஸோ அவங்களுக்கு பார்த்தா நிறையா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் நிறைய ப்ராஃபிட்ஸும் மேக்ஸிமைஸ் ஆகும் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து என்ன என்டர்பிரைனர்ஸோட முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தே கிவ் பெட்டர் குவாலிட்டி குட்ஸ் அட் லோவர் ப்ரைஸ். ஸோ அதிக உற்பத்தி பண்ணுவாங்க குறைஞ்ச விலையில். ஸோ இதனால் மக்களுடைய வாழ்வாதாரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதோட நம்ம சோஷியல் சயின்ஸ் இருக்க எல்லா லெசன்ஸ் போர்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. வி வில் சி ரிவிஷன்ஸ் இன் live or next sessions. Thank you.